அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு வீடியோவில் லட்டு செல் பண்ணுறது எப்படின்னு தான் சொல்லித்தர போகிறேன். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி பர்ஃபெக்டான லட்டு உனக்கும் செய்யலாம். ஸோ அதுக்கு நான் சுகர் சிரப் செஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கு சுகர் அதோடு சேர்த்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சே மிக்ஸ் பண்ணுங்கள். சுகர் டோட்டலாகவே டிசால்வ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா டிசால்வ் ஆகி வந்து போகிறோம். இப்போ ஃப்ளேமை மீடியமுக்கு மாற்றிக்கோங்க. மீடியமுக்கு மாற்றி ஓரமெல்லாம் இது மாதிரி பபிள் வர ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறோம். எகெயின் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ப்ராசஸில் நீங்கள் ஃப்ளேமை மீடியமில் வச்சு குக் பண்ண வேணும். அப்படி இல்லைன்னா சுகர் கிறிஸ்டல் ஆகும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா. ஸோ கிறிஸ்டல் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் இதுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அது ஆப்ஷனல் தான், ஆனால் பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நான் ஒரு 3 to 5 minutes மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி கைக்கு எடுத்து பார்த்தோன்னு இது மாதிரி ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்த பிறகு இப்போ நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த சுகர் சிரப்பை அப்படியே வேறு எடுத்து வச்சுட்டு நான் இன்னொரு பவுலில் பேசன் எடுத்துக்கிறேன், கிரேம் ஃப்ளா. ஸோ அதை நான் இதை நல்லா வடித்து எடுத்துக்கிறேன். அப்போ தான் லம்ஸ் எதுவுமே இல்லாமல் கேட்கும். அதுக்கு நான் கொஞ்சமாக பேக்கிங் சோடா அதோட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்கிறேன். அதோட ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திக்கிறேன் மெஷர்மெண்ட்ஸோட. ஸோ உங்களுக்கு அதை பார்த்தே உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ளிடும். ஸோ இது மாதிரி நல்ல ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நான் இதுக்கு கலரிங் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கலரிங் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கோல்டன் எல்லோவில் லட்டு வேணுமென்னு சொன்னால் உங்களுக்கு இது மாதிரி எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கொள்ள வேணும். அப்படி இல்லைன்னா லைட் எல்லோவில் வேணுமென்னு சொன்னால் உங்களுக்கு கலரிங்கை ஸ்கிப் பண்ணிடணும். ஸோ இதை இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ஃப்ரைங் மெத்தட் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்டெப் விடாமல் காட்டிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் சட்டி நல்லா காஞ்சி வந்த பிறகு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆயில் ஆட் பண்ணி இது மாதிரி ஹோல் சீக்கிர ஸ்பூனை வச்சு உங்களுக்கு இது மாதிரி ட்ராப் ஊற்றேண்டும். அப்போ தான் பர்ஃபெக்டான போல் சைஸில் கிடைக்கும். அது எல்லாமே ஆயில் நல்லா ஹாட்டாக வைக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இது ஸ்மஜ்ஜாகிடும். ஸோ நான் வீடியோவில் காட்டிக்கிற மாதிரி உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சிடுங்க. அப்போ தான் ஓவர் குக் ஆகாது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா குக் பண்ணி எடுக்க வேணும். ஒரு 30 to 40 minutes மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் ட்ராப் பண்ணின போகிறோம். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சு உங்களுக்கு குக் பண்ணிடலாம். ஒவ்வொரு லட்டு போல்ஸுமே கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வரும் வரைக்கும் இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொண்டு வைக்க வேணுமோ, அப்படி இல்லைன்னா டார்க் கலர் ஆகிடும். ஸோ இதே மாதிரி பேலன்ஸ் செய்கிற பெட்டரையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இதை நான் எல்லாமே செஞ்சு எடுத்துட்டேன். பாருங்கள், கிறிஸ்பியாகவும் மிக்குது, அதே மாதிரி போல் சைஸில் பர்ஃபெக்டாக மிக்குது. நான் இதை இப்போ ஆல்ரெடி செஞ்சு வச்சு சுகர் சிரப்பில் போட்டு எடுத்துக்கொள்கிறேன். சுகர் சிரப்பும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக திக்கான கன்சிஸ்டன்சி இருக்குது, கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகல. ஸோ நான் இப்போ இதை எல்லாமே போடலை, ஒரு முக்கால்வாசி அளவு தான் போட்டிப்பேன். மற்றதை நான் அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இந்த ஸ்டெப் மிச்சமே முக்கியம், இதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ இது மாதிரி கால்வாசி அளவு நான் இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன், ஃபைன் பவுடர் ஆகிற வரைக்கும். ஸோ இதையுமே நான் அதில் எட் பண்ணிக்கொள்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமுமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும், சுகரில் நல்லா டிப் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் தான் நிற்கும். அதோடு நீங்கள் ஒரு 1 hour மாதிரி அப்படி இல்லைன்னா எல்லாமே நல்லா திக்காக ஃபார்ம் ஆகிற வரைக்கும் அதை நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாலே போதும். ஸோ இந்த ப்ராசஸிங் டைமில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது, சுகர் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிடும். ஸோ நான் இப்போ இதுக்கு 30 minutes கழித்து நான் இதுக்கு நட்ஸ் ஃப்ரை பண்ணி நான் எல்லாமே எட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு 3 tablespoon கீழே உங்களுக்கு வேண்டிய நட்ஸை போட்டு எட் பண்ணிக்கொள்ளணும். ப்ளம்ஸ், அதே மாதிரி பாதாம், அதோட கேஷ்யூஸ் எட் பண்ணிக்கொள்ளணும். எல்லாமே சாப் பண்ணி போட்டால் மிச்சமே நல்லா இருக்கும். அதோட பிஸ்னஸ்க்கு சுற்றி உங்களுக்கு வேண்டிய அவங்களோட கோஸ்ட்டில் பார்த்து உங்களுக்கு வேண்டிய அளவில் எட் பண்ணிக்கொள்ளணும். இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு போகிறோம். நான் இதுக்கு காடமம் பவுடர் எட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ எல்லாமே எட் பண்ணிவிட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 30 minutesக்கு மாதிரி எடுத்து வச்சுக்கொள்கிறேன். அப்படி இல்லைன்னா 4 hour வரைக்கும் வேறு எடுத்து வச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோவில் என்ன சரி டவுட் இருந்தால் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.
ஸோ ஆஃப்டர் 1 ஹவருக்கு அப்புறம் இது மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ இதுக்கு பிறகு உங்களுக்கு வேண்டிய சைஸில் உங்களுக்கு பால்ஸ் செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். ஸோ இப்போ நான் இதை சேல் பண்ணுறதுக்கு எந்த அளவில் எடுக்கணும்னு காட்டுறேன். ஸோ அதுக்கு நான் ஸ்கேல் எடுத்து அதை பால்ஸ் ஒவ்வொரு சைஸையும் எடுத்து இதை வரைய மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. 30 grams ஈச் வாரத்துக்கு மாதிரி உங்களுக்கு செல் பண்ணோம் மீளும். அப்படி இல்லைன்னு உங்களுக்கு 15 grams செல் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் சீக்கிரம் இல்லாமல் இதை மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் லொக்கேஷன்ஸ் அது மாதிரி பர்சனல் ஆர்டர்ஸ்க்கும் உங்களுக்கு செல் பண்ணி எடுக்கலாம். கஸ்டமர்ஸ் என்னெல்லாம் நட்ஸ் போட்டு கேட்குறாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிடலாம். அவங்களோட சைஸையும் பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸ் வச்சு உங்களோட கோஸ்டையும் பார்த்து உங்களுக்கு செல் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா ஷாப்ஸுக்கு போட்டோன்னா உங்களுக்கு இது மாதிரி கப்ஸ்லேயும் செல் பண்ணிடலாம். இது மாதிரி மீடியம் சைஸ் கப்ஸில் உங்களுக்கு 4 லட்டூஸ் வச்சு உங்களுக்கு செல் பண்ணிடணும். பர் கப் இந்த ப்ரைஸ்னு சொல்லி அவங்களுக்கு செல் பண்ணிடணும். ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு ப்ரைஸ் சுற்றியும் உங்களுக்கு உங்களோட கோஸ்ட்டை பார்த்து செல் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த மெஷர்மெண்ட்டில் 25 to 30 உங்களுக்கு லட்டு பால்ஸ் கிடைக்கிது. ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி ட்ரை பண்ணி உங்களோட கோஸ்ட்டை பார்த்து செல் பண்ணிக்கொள்ளீங்களும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஷாப்ஸில் விற்கிறேன்னு சொன்னால் அவங்களுக்கு இதை மாதிரி லார்ஜ் சைஸ் கப்பில் வச்சு செல் பண்ண மீதும் 1 by 1 விற்கிறதுக்கு மாதிரி. ஸோ இதுக்குமே உங்களுக்கு நிச்சயமே ப்ராஃபிட் இருக்குது. உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறனாலும் இது ஒரு பர்ஃபெக்ட் பிளான்னு சொல்லிடும். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். அதோடு சேர்த்து பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஆல் தி பெஸ்ட். ஸோ இதை மாதிரி உங்களுக்கு லார்ஜ் சைஸ் கப்பில் உங்களுக்கு இது மாதிரி டிசைன்லேயும் உங்களுக்கு லேயர் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் பார்க்குறவங்களுக்கும் கூட அட்ராக்டிவாக இருக்கும் பை பண்ணுறதுக்கு. ஸோ இதை மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது வீடியோவில் என்ன சரி டவுட் இருந்தால் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயம் லைக் பண்ணுவேன். அதோடு சேர்த்து இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன செல் பண்ணினா நல்லா இருக்குமுண்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஐடியாவும் ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் ட்ரை பண்ணோம். அது வரைக்கும் பாய் பாய்.